என்னுடைய நேசகுமாரன் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். என் சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அதனால பரலோகமே நம்முடைய சார்பிலே நமக்கு துணையாக செயல்படும். கடைசி வசனம் 16வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, இதன்படி செய்யணும்னு நம்ம தைரியமா பேசுவோம். ஆனா ரசிக்கப்படாத ஆளு கர்த்தர்கிட்ட போய் கட்டளையிட முடியுமா? உரிமை பாராட்ட முடியுமா? ஆனா நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல உரிமையோட கேட்குறாங்க. இதை எனக்கு சொல்லுங்க, செய்யுங்க, சொன்னீங்கல்ல செய்யுங்கன்னு உரிமையோட கேட்கும். அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிலும் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்றப்ப கிறிஸ்து தான் நமக்கு நல்ல முன்மாதிரி. அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடில் நம்ம நடக்க வேண்டும். அவர் எப்படி அன்புள்ளவரா, இரக்கமுள்ளவரா, மனதுருக்கமுள்ளவரா, நிந்தித்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, ஏசினாங்க, பேசினாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு அவர் கர்த்தருடைய பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கே நான் இந்த பூமிக்கு வந்தேன், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுத்தாரு. அவர் அப்படி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால அவருக்கு பலன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தாரு. அப்போ பாருங்க, ஆவியானவர் சொல்லுகிற அந்த கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துறப்ப அதை அறிந்து கொண்டு நம்ம செயல்படுகிற பொழுது எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம வெற்றியாக வாழுவோம். தெய்வீக சுகம் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம்.